லாட் முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறாங்க. 4 டீமு. ஃபர்ஸ்ட் டேக்கு ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ குவார்டர் ஆடும். அடுத்த 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா செமி. லாட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போது டீம்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. தென்னவை அம்மன்குடி திருமங்கலக்கோட்டை கல்லிராயன்குடி. ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ குவார்டர் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மன்குடி விசஸ் தென்னமநாடு. இதில் பார்த்தீங்கன்னா அம்மன்குடி பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி சூஸ் டு பவுலிங். தென்னமநாடு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுவாங்க. அதே 3 ஓவர் தான், 3 பவுலர் இன்ட்ரோ கொடுக்கணும். ஸோ மேட்ச் ஃபயரான மேட்சாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு போல் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லா போலோட பெஸ்ட் டீம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு நல்ல மேட்ச்சு, மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ், ஃபுல்லாக பாருங்கள். இதிலேருந்து ஃபஸ்ட்டு ஓவர் போடுறதுக்கு சுதன், ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் திவாகர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருவாரு. சிங்கிள் ஒரு ஓட்டம். செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே நீ பேட்ஸ்மேனுக்கு அங்க ஒரு தடுப்பால தடுக்கப்பட்டு சிங்கிள் ஓடிடுவாங்க. தேர்ட் பால் ஷாட்டுங்க, தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சுக்கான கால். பட் ஆனா பாத்தீங்கன்னா மிஸ்ஃபீல்ட். அங்க ஒரு தடுப்பால தடுக்கப்பட்டு சிங்கிள். ஃபோர்த் பால் ஃபுல் டாஸ் பால், தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஆறு எடுத்துக்காரே. 6 ஆகுமா? விக்கெட். விக்கெட் சாரி, ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணி கேட்ச் கொடுத்துருக்காருங்க. 6 அடிச்சிருக்க வேண்டிய பால் கேட்ச். நோ பால், சிங்கிள். ஃப்ரீ ஹிட் டெலிவரி. நல்ல பால், 2 ஓட்டங்களை கடக்குமா? நல்ல ஷாட், கிரவுண்ட் ஷாட், பால் தடுக்கப்பட்டு சிங்கிள். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக நியூ பவுலரா சுதன். கேட்சுங்க, விக்கெட். செகண்ட் பால் நல்ல பால், முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். தேர்ட் பால் கேட்ச், டிராப், சிங்கிள். லாஸ்ட் 2. இப்போ ஸ்ட்ரைக்கு இப்போ நியூ பேட்ஸ்மேன் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வா வந்திருக்கா. அப்படி ரொம்ப லேட்டாக வந்திருக்காரு கிரீஸுக்கு. லாஸ்ட் 2 நல்ல பால், முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. பால் குயிக்கா வந்துட்டுங்க. லாஸ்ட் 1 பால் சிங்கிளுக்கான கால், சிங்கிள். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக விஜய் சாரதி. ஸ்ட்ரைக்கில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வா இருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சிறந்த முறை தடுத்து ஆடப்பட்ட பந்து 2 ஓட்டங்களை கிடக்குமா? அங்க ஒரு தடுப்பாளா தடுக்கப்பட்டு சிங்கிள். செகண்ட் பால் கேட்சா, தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சாகுமா? கேட்சுங்க, தேர்ட் அட்டெம்ப்ட்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. சிறந்தது ஒரு கேட்ச், விக்கெட். அந்த ஃபீல்டருக்கு அப்படியே நில்லுங்க, விக்கெட்டுங்க. சிறந்த முறை விக்கெட். விக்கெட், பேக் டு பேக் 2 விக்கெட். அந்த ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்துட்டு போயிருக்காரு நியூ பேட்ஸ்மேன். ஃபோர்த் பால் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்களை கடக்குமா? அங்க ஒரு தடுப்பால தடுக்கப்பட்டு ஒரு ஓட்டம் ரொட்டேட் பண்ணிட்டாருங்க. விஸ்வா ஸ்ட்ரைக்குக்கு வந்துருவாரு. 2 பால் இருக்கு. 2 பால்ல வந்துட்டு
எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுப்பாங்க. ஏன்னா ரன்ஸ் இல்லை, இவர் அடிக்க தான் ரன்னு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். லாஸ்ட் 2 மிஸ் பண்ணிட்டாருங்க. மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பால். முதல் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால். ஆஹா, அகைன் ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரியை மிஸ் பண்ணிட்டாருங்க. 2க்கான கால் இருக்கு. 2 ஓட்டங்கள் கிடக்குமா? 2 ரன்னுங்க. 3 ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க தென்னாமநாடு. 14ங்கிறது டார்கெட்டு இந்த மேட்சை வின் பண்ணணும்னா அம்மன்குடிக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக யுவாகர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைட்ல நவீன். ஃபர்ஸ்ட் பால் 2க்கான கால் இருக்கு. சிங்கிள். செகண்ட் பால். சிறந்த முறை தடுத்து ஆடப்பட்ட பந்து. 2க்கான கால் இருக்கு. 2 ஓட்டங்கள் கிடைக்குமா? அங்க ஒரு தடுப்பாளா தடுக்கப்பட்டு சிங்கிள். தாமதப்படுத்தாமல் ஆடுகள் அமரவும். முன்னாடியே உடையாந்துட்டாரு. மூன்று ஓட்டங்கள். தடுத்து ஆடப்பட்ட பந்து. 2 ஓட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் 2. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 2 ஓட்டங்கள் ஆகுமா? சிங்கிளுங்க. இல்லை. லாஸ்ட் 1 பால். போல்டுங்க. விக்கெட். சிறந்தது ஒரு பந்து வீச்சு. விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார். 12 பாலுக்கு 7 அடிச்சா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஒரு படத்துக்காக விஸ்வா வந்திருக்காரு. நல்ல டிஃபென்ஸுங்க. சிறந்த முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து. சிங்கிள். செகண்ட் பால். சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கு ஒரு தடுப்பால் தடுக்கப்பட்டு சிங்கிள். தேர்ட் பால். மடக்கி அடிச்சிருக்காரு. 4 ஓட்டங்களை கடக்குமா? 4ங்க. மேட்ச் டிரா. இப்போதைக்கு இந்த 4ஓட மேட்ச் டிரா. இன்னும் மீதமுள்ள 8 பாலுக்கு சமநிலையில் முடிந்தால் சிங்கிள். ஸோ இந்த சிங்கிளோட பார்த்தீங்கன்னா மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அம்மன்குடி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த விளையாண்ட 2 டீமுக்குமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். அழைப்பை ஏற்று செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன அம்மன்குடிக்கு கங்க்ராச்சுலேஷன். நம்ம இன்னொரு சூப்பரான மேட்ச்ல சந்திக்கலாம். பாய்.